வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. சி ஓட்டர்ஸ் கம்பெனி நடத்தின கருத்து கணிப்பை பற்றி சீமான் பேசியிருக்காரு. அதை கேட்டு வந்துருங்க. அப்புறம் சீமானோட கருத்து கணிப்பை பற்றி நாம் பேசுவோம். கருத்து கணிப்பு தான் கடந்த காலங்களில் அவங்க எப்படி கருத்து கணிச்சிருக்காங்க அப்படின்னு இருக்குல்ல. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி நாங்கள் பல தேர்தல்களை போட்டிட்டு இருக்கோம், தனித்து போட்டிட்டு இருக்கோம். 36 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கோம். இம்முறையும் போட்டிடுவோம். அப்போ எங்களை அந்த போட்டியில் நீ வச்சிருக்கணுமா இல்லையா? அப்போ உன் கருத்து கணிப்பின் நேர்மை தெரியுதா இல்லையா? என் கட்சி பேர் எங்க? அப்போ நீ என்ன கணிக்கிற? இப்போங்க இவர் 6 தேர்தலில் இவர் 6 எலெக்ஷனில் போட்டி போட்டிருக்கிறாரு. இவர் ஒரு இதுலேயும் ஜெயிக்கலைன்னா அது எந்த ரெக்கார்ட்லேயும் வராது. இப்போ எங்கேயாவது ஒரு நாத்தாக்கா வெற்றி வேட்பாளர் அப்படின்னு எங்கேயாவது போட்டிருக்காங்களா? இல்லை போட்டுற முடியுமா? வெற்றி தோல்வி அல்ல எலெக்ஷன் எனக்கும் தெரியும். தேர்தலில் பங்கெடுத்துக்கிட்டதே பெரிய சாதனை தாங்க. இந்த சி ஓட்டர்ஸ் சொல்றாங்க 2ஆம் இடம் விஜய்க்குன்னு. இவங்க எங்க போய் கருத்து கணிப்பு எடுத்தாங்கன்னெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா அது பொய்ன்னு நமக்கு தெரியும். ஏன்னா 64% கருத்து மட்டும்தான் அங்கே வந்திருக்கு. மிச்சம் இருக்கிற 36 சீமான் தான் அப்படின்னு சீமானே சொல்லிக்கிறாரு. சரி, இப்போ அவங்க கருத்து கணிப்பே எடுக்க போயிருக்காங்கன்னே வச்சுக்கோமே, என்னன்னு சொல்லியிருப்பாங்க, என்னன்னு எடுத்திருப்பாங்க. நீங்க போன தடவை யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. அப்ப அவர் என்ன சொல்லியிருப்பாரு? நான் ஒரு முன்னாள் தம்பிங்க, கிட்டத்தட்ட 14 வருஷமா சீமான் அண்ணனுக்காக தான் நான் ஓட்டு போட்டுட்டு இருக்கேன். அண்ணன் தான் சிஎம் ஆகணும்னு நான் ஒத்த காலில் மட்டும் இல்லைங்க, ஒத்த விரல்லையே நின்றுகிட்டு இருந்திருக்கேன். அப்ப அவங்க என்ன கேட்டிருப்பாங்க? அப்புறம் ஏன் நீங்க முன்னாள் தம்பின்னு சொன்னீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருப்பாங்க. சரி, அப்போ நீங்க இந்த எலெக்ஷன்ல யாருக்காக ஓட்டு போட போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. 14 வருஷமா நாத்தாக்கால ஏமாந்துக்கிட்டு இருந்த நாங்க இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி கூண்டோட காலியாச்சுல்ல நாத்தாக்காவோட கூடாரம், அதுல நானும் ஒருத்தனுங்க. இப்ப நான் தாவேக்கா கூட தான் இருக்கிறேன். இப்படி ஒருத்தர் 2 பேர் சொல்லியிருந்தா கூட உங்க பேர் வந்திருக்கும். ஆனா அவங்க எல்லாருமே நான் தாவேக்காக்கு போறேன்னு தான் சொல்லியிருப்பாங்க. சொன்னாலும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா மாவீரன் பிரபாகரன் கிட்ட கூட பேட்டி எடுத்தாலும் எடுத்திருப்பாங்க. மாவீரன் பிரபாகரன் என்ன சொல்லியிருப்பாரு? ஒருவேளை இன்னைக்கு மாவீரன் பிரபாகரன் கிட்ட பேட்டி எடுக்க போறாங்கன்னே வச்சுக்கோ, கற்பனை தான். இப்ப அவர்கிட்ட போய் மைக்க நீட்டுறாங்க, இன்னைக்கு மன இல்லுல உகாதி ஃபங்க்ஷன்லு, சோ எல்லாரும் எனக்கும் எங்க அம்மாக்கும் உகாதி ஃபங்க்ஷனுக்கு வாழ்த்து சொல்லுங்கோ. ஏன்னா இன்னைக்கு எங்களோட தெலுங்கு வருட பிறப்பு. நான் கூட எல்லாத்தோட பேச்சையும் கேட்டு எங்கள் அப்பாவுக்கு தான் ஓட்டு போட போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் அப்பா பேச்சவே நான் கேட்டுட்டேன்னா, விரும்பித்தானே வந்து உறவு வச்சுக்கிட்டீங்க, காதில் குத்திக்கிட்டே இருக்குது. அதனால நான் என் தலைவரான தாவேக்கா விஜய்க்கே ஓட்டு போடலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லுவான். இப்படி உங்கள் பையன் மாவீரனே சொன்னதுக்கப்புறம் அவங்க எதுக்கு உங்கள் பேரை ஆட் பண்ண போகிறாங்க? அந்த பேசிக் அறிவு கூட இல்லையா சீமான்? இப்போ நீங்கள் அந்த அதர்ஸில் தான் வரீங்க, அந்த சென்ஸு கூட உங்களுக்கு இல்லையா? அந்த 36 இருக்குல்ல, அது கருத்து சொல்ல விருப்பம் இல்லை, நாங்கள் ஓட்டே போட போறதில்ல, எனக்கு இங்கே ஓட்டே இல்லைங்க, நான் விஜயகாந்தினுடைய ரசிகங்க, நான் தேமுதிகக்கு தான் சார், நாங்கள் வீர என் ஓட்டு சின்னையாக்கு தான். அப்புறம் நான் பழைய சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தேங்க, தமாகாவுடைய ஆதரவாளர். அப்புறம் என்னோட ஒத்த ஓட்டு அங்கே போயிருங்க, ஒத்த ஓட்டு தான், கண்டுக்காதீங்க, அது பழைப்பு வச்சுங்க. இந்த வரிசையில தான் இப்போ நீங்களும் இருக்கிறீங்க. இது வரைக்கும் சொன்னீங்கல்ல ஏறிக்கிட்டே போனோம்னு, அது விரும்பி வந்து உறவு வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இறங்கிக்கிட்டே போகுது. கூடாரங்காலியாச்சுன்னாங்கல்ல, அந்த கூடாரங்காலியானதெல்லாம் இப்போ நம்பர் 2க்கு போயிட்டு இருக்குது. அதனால தான் அது அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு, உங்களோட தான் அன் அக்கௌண்ட்டுக்கு போயிருச்சு. அந்த அன் அக்கௌண்ட்டுங்கிறது உங்களுக்கு போன ஓட்டத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கும் அக்கௌண்ட்டுக்கு தான் ஒரு நாளும் சம்மந்தம் இல்லையே. என்னைக்காவது ஒரு நாள் வாங்கின திரள் நிதிக்கு கணக்கு கொடுத்துருக்குறீங்களா? மிக குறைஞ்சபட்சம் நேர்மையா நடந்துக்கணும்னு ஒன்று இருக்குல்ல. அதாவது தம்பிகளே, நீங்கள் இந்த மாவீரன் நாள் செலிப்ரேஷனுக்கு திரள்நிதி அனுப்பினீங்களே, அது வந்த தொகை இவ்வளவு, செலவழித்த தொகை இவ்வளவு, மீதமுள்ள தொகையை வைத்து என்னோட வீட்டு வாடகையை கட்டி போட்டேன். அப்புறம் மீதம் இந்த எச்சா வந்த கொஞ்சம் நஞ்சம் அந்த காசை வச்சு ஒரு காரை வாங்கி போட்டேன். இந்த மாதிரி என்னைக்காச்சும் உங்களோட தம்பிகளுக்கு கணக்கு கொடுத்துருக்கீங்களா? அதுக்கு பேரு தான் நேர்மை. அப்படி நேர்மையா இருந்திருக்கீங்களான்னு தான் நான் கேட்டேன். அதனால தான் நீங்களும் அன் அக்கௌண்ட்டு, உங்களுக்கு வந்த ஓட்டும் அன் அக்கௌண்ட்டில் போயிடுச்சு. இப்போ நீங்கள் மீட்டிங்கெல்லாம் பெரிய மாநாடெல்லாம் போடும்போது
கூட்டமெல்லாம் வருதுல்ல, அதெல்லாம் ஓட்டா மாறினா மட்டும்தான் உங்களுக்கான கணக்கு தெரியும். கூடாரம் காலியாச்சுன்னு சொன்னப்போ நீங்கள் ஒத்துக்கலையில்ல, இந்த எலெக்ஷனில் பாருங்கள் தெரியும். அதனால தான் சி ஓட்டர்ஸே சீமானுக்கு ஓட்டு இல்லைன்னு சிம்பாலிக்காக சொல்லிருச்சு. நீங்கள் என்னடானா அதெல்லாம் தெளிவாக படிக்காமல் வழக்கம் போல் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் சீமான் பேசுனதுலேயே ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம்னு எனக்கு பிடிச்சது. இந்த காவல்துறை வழக்குகளை விசாரிக்குது இல்லைங்க, அதுதான் இந்த தூத்துக்குடிங்கிறாரு, ராமஜெய கொலை வழக்குங்கிறாரு, அப்புறம் பொள்ளாச்சி சம்பவ வழக்கு, கொடநாடு வழக்கு, அப்படி பல பாலியல் குற்ற வழக்குகள். இதை பற்றியெல்லாம் அரசாங்கம் முழுசாக விசாரிக்கிறது இல்லைன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை சொல்கிறாரு. இந்த விஜயலட்சுமி பாலியல் குற்ற வழக்கு இருக்குல்லங்க, அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அந்த குற்றவாளி ஏன்னா அவரே குற்றம் பண்ணதை ஒத்துக்கிட்டாரு, அதாவது விரும்பி வந்து தானே காசு வாங்கிட்டு, அதனால அவரே ஒத்துக்கிட்டதுனால குற்றவாளின்னு சொல்ல ஒன்றும் தப்பு இல்லை. அவரு இந்த வழக்கை முறையாக நடக்கிறதுக்கு நான் ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. சம்மன் வந்தாலே சாரையா ஆளுங்களை முதல்ல கூச்சிடுறாரு. அதில் யார் ஓவரா கூவுறாங்களோ அவங்களுக்கு கட்சி பதவி அப்படிங்கிற பிஸ்கெட்டை வேற தூக்கி போட்டுறாரு. அந்த ஒரு பிஸ்கெட்டுக்கு ஆசைப்பட்டு தான் வித்யாராணி வீரப்பன் வீர் 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 வீர்னு கத்திக்கிட்டு இருந்தது. அப்போ அந்த இடத்துல ஃபுல்லா கூட்டம் குமிஞ்சிருமா. அதுக்கப்புறம் இந்த குற்றம் சாட்டப்பட்ட இந்த குற்றவாளி என்கிறவரு உள்ள போவாரு. இப்ப இவரு தான் சொல்றாரு காவல்துறை சரியா விசாரிக்கிறது இல்லைன்னு. அப்புறம் எதுக்கு நீங்க இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நாங்க அவுட் ஆஃப் த கோர்ட்ல பேசி சமாதானம் வைக்கிறோம் அப்படின்னு காலில் விழுந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நாங்க சமாதான பேச்சு பேச ஆரம்பிச்சிட்டோங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுனீங்களே. இந்த ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள்னு ஓட்டு கேட்குற மாதிரி எதுக்கு நீங்க ஸ்டே கேட்டீங்க? இப்படியெல்லாம் குற்றவாளிகளும் குற்றச்சாட்டப்பட்டவங்களும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் தாமதம் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்போ உங்களை மாதிரி இருக்கிற ஆட்கள்லாம் என்ன பண்ணுவான்ட்டடா வண்டியில ஏறி உட்காந்துட்டு இதான் வந்துட்டேன், நான் தப்பு பண்ணியிருக்கேன், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, எனக்கு தண்டனை கொடுக்கணுமா கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. வழக்கு டக்கு டக்குன்னு முடிச்சு அடுத்தடுத்த வழக்க முடிச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம்ல. இந்த பேசிக் சென்ஸ் கூட இல்லாத இந்த சீமான் தான் பிரஸ் மீட்டை கொடுத்துட்டு இருக்கிறாரு. சீமான் என்ன சீமான் ஜோக் அடிக்கலாம், இப்படியுமா ஜோக் அடிச்சுட்டு இருக்கிறது? அப்புறம் இந்த சி ஓட்டர்ஸ் இதையும் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. சிஎம் ஆகிற தகுதியெல்லாம் சீமானுக்கு இல்லைன்னு சி ஓட்டர்ஸ் முடிவு பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இந்த சில்லற பசங்களையெல்லாம் சி ஓட்டர்ஸோட எண்ணிக்கைக்குள்ளேயே கொண்டு வரலன்னு நினைக்கிறேன். அதுக்காக சி ஓட்டர்ஸ் ஆதரிக்கிறேன் அப்படின்லாம் கிடையாது, அதுவே ஃபேக்கு. அந்த ஃபேக்கே இந்த பேக்கை எடுத்துக்கலன்னா கவுண்டமணியை பார்த்து செந்தில் சொல்கிற மாதிரி தான். அப்புறம் இந்த ஃபேக்கான சி ஓட்டர்ஸே உன்னை சேர்த்தலைன்னா உண்மையான ஓட்டர்ஸ் உன்னை சேர்த்திப்பாங்களா? இதுதான் சீமானு இன்னைக்கு உங்களுடைய நிலைமை. இதை புரிஞ்சு அறிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்குங்க. இனி வழக்கம் போல இருக்குங்கிறதுக்காக வாழுன்னு பேச முடியாது. ஏன்னா 2 மாசத்துல 1 மாசம் முடிஞ்சு போச்சு. இனி அடுத்த 1 மாசம் மட்டும்தான் உங்களுக்கான டைமு. அதுக்கப்புறம் உங்களுக்காக நான் தான் பேசணும். ஏன்னா இது எனவே பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.